இந்த ஒட்டுமொத்த பயணமும் ஏன் அமைஞ்சது, எதுக்காக திட்டமிட்டப்பட்டிருந்தது, அந்த சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் நான். இந்த கீழே எல்லை இருக்குல்ல, அந்த கீழே அந்த தோழில் அந்த எல்லையில் நீங்கள் கால் வைக்கினாலே இங்கே நாகம் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா ஏறி வர முடியுங்க. அவர் எனக்கு ஃபோட்டோ காமிக்கும் போது நான் சாதாரணமாக நினச்சிட்டேன், ஏதோ ஒரு குகைக்குள்ளேருந்து நின்று வெளியே வர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா கூட தெய்வ சக்தி நம்மளை இயக்குதுன்றதை வந்து நான் மட்டும் கிடையாது சார், எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒன்று தாங்க சார். இந்த ஜடாமுடி ஃபோட்டோவை வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு டைப் பண்ணுறேங்க சார். நான் போட்ட லெட்டர்ஸும் போயிடுச்சு, அந்த போஸ்ட்டும் போயிடுச்சு. அப்போ நான் அலர்ட் ஆகிறேன். ஆதிசங்கரர், ஜீசஸ், புத்தர் எல்லா ஞானிகளும் வந்திருக்காங்க சார். கந்த புராணத்தில் இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்கன்றது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், இன்னொரு பெரிய அதிசயம் சார், இந்த இடம் இந்த பாம்போட முதுகு மேலே தான் சார் அங்கே நடந்தே போகிறோம். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இதுதான் நீங்கள் பாம்போட முதுகு. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, பாம்பு முதுகு மேலே நடக்கிறோமே பாவம் இல்லையான்ட்டு. நீ இருக்கிறதே பாம்பு வாய்க்குள்ளே தான். இந்த ஒட்டுமொத்த பயணமும் ஏன் அமைஞ்சது, எதுக்காக திட்டமிட்டப்பட்டிருந்தது, அந்த சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் நான். ஜெகதீஷ் சுவாமிங்கன்னு சொல்லி உள்ளே போகிறோம். உட்காந்து செம்மையாக அந்த இடத்த வச்சுருக்காரு சார். ஹோமம் எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும் போல இருக்குது, காலையிலையும் சாயங்காலமும். அப்போ அவர்கிட்ட பேசுகிறப்போ அவர் ஃபுல் ஹிஸ்ட்ரி சொன்னாருங்க சார். அந்த கோயிலே இருக்காரா சார்? அங்கே தான் சார் இருக்காரு. அங்கே பல வருஷமாக இருக்கிறாங்க, கீழே இறங்கவே மாட்டாராம். அவர் என்ன சொன்னாருங்க சார், பஞ்சபாண்டவர்கள் வந்தது இங்கே தான் புராணம் ஆரம்பிச்சது. இதெல்லாம் கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடம். அதுக்கப்புறம் ராமாயண மகாபாரத தொடர்பு இடம். இங்கே மகாவதார் பாபாஜி வந்திருக்காரு, விவேகானந்தர் வந்திருக்காரு, ஆதிசங்கரர் வந்திருக்காரு. ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ணலிங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போய் பாருங்கன்றாரு. எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சார். அப்படியே சொல்லிட்டு வரப்போ நான் தான் முருகர் பற்றின ரிசர்ச்சில் இருக்கும்போது, இந்த இடத்துக்கு முருகருக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க சார். இந்த இடத்துக்கு முருகருக்கு என்ன தொடர்புன்றப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மகாவதார் பாபாஜியே முருகரோட பிறப்பு தான். அவர் வந்திருக்கப்போ முருகர் வந்திருக்காரு. இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்கள் எல்லாருமே அவரோட குருநாதர் இருக்கார் இல்லைங்க சார். அவர் என்ன பண்ணுவாரா, கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு வந்து கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு போவாங்களாம். நம்ம போயிட்டு வந்த பாருங்க அந்த இடத்துக்கு. ஏன் அப்படின்னா, இது அவர் சொல்லி நான் கேட்குறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய கொடுப்பனுங்க சார். அமாவாசை அன்னைக்கு சார் சிவபெருமான் வந்து நம்ம கார்த்திக் சுவாமி டெம்பிள் இருந்து முருகரை பார்க்க வராரு. கைலாயத்துல இருந்து எவ்ரி அமாவாசை வந்து இவர் இங்கே பார்க்க வராருங்க சார். மகனை தேடி இவர் வராரு. அப்படி ஒரு ஐதீகம் இருக்கு. அங்கே வராராம் இவங்க. அந்த சிவபெருமான் அங்கே வர்றதுனால அகத்திய மகரிஷி, இன்னும் எத்தனையோ ரிஷிகள், ஞானிகள், சித்தர்களுமே கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு கார்த்திக் சுவாமி டெம்பிள் அசம்பிள் ஆகிடுவாங்களாம். நட்சத்திரமாகவும் அரபமாகவும் சொரூபமாகவும். இதில் இவங்க குருநாதர் அங்கே போவாராம் அமாவாசை அன்னைக்கு. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு சார். ஸோ அப்போது பௌர்ணமி அப்போ நம்ம அங்கே தியானம் பண்ணிட்டோம். பௌர்ணமி இருந்தப்போ இறைவன் நம்மளை அமாவாசை அன்னைக்கு நம்மளை அங்கே கூப்பிட்றாரு. இவர் மூலயமா நம்மளை கூப்பிட்றாருன்றப்ப தான் கண்டிப்பாக ஒரு அமாவாசை அன்னைக்கு நம்மளும் இந்த இடத்துல போய் மெடிடேஷன் பண்ணி நம்ம இருந்து அங்கே உணர்வோம். இந்த உணர்வு, இந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு சொல்லணும், இதை சொல்லணுன்றதுக்காக இந்த பாண்டவ கோயில் இடத்துக்கு நம்மளை வர வச்சிருக்காரு முருகன்றதை உணர்ந்தாங்க சார். ஏன்னா நான் எப்போ ஜெகதீஷ் சாமியை போய் பார்க்குறது, அவர் கீழே வரமாட்டார். அப்போ நான் எப்படி போய் எந்த காலத்தில் போய் பார்த்துருக்கிறது? பாபாஜியே பாஸ்கர்ட்ட சொல்லணும், கூட்டு போய் பாஸ்கரையே உங்கள்கிட்ட மல்லு கட்டணும். நான் வந்து சொல்கிறேன், ஏங்க நான் அப்படி போக மாட்டேங்க. நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு மட்டும் தான் போவேன். இந்த ஆந்தி வேலை நான் சாமி மற்றெல்லாம் சாமிக்கு தெய்வத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்தா தான் அது நம்மளுக்கு திரும்ப எல்லாமே செய்வாங்க தெய்வம். அப்போது போன போக்கில் நான் அப்படி போக மாட்டேங்கன்றேன். இல்லை சார் வர சொன்னாருன்றாரு, உத்தரவை கேளுங்கன்ற கேட்டு போகணுன்னு வந்துச்சு. அப்போது இந்த ஒட்டுமொத்த பயணமும் கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு அமாவாசை அன்னைக்கு நம்ம போய் அங்கே உட்காரணுன்றதுக்காக தான் வர வச்சிருக்காரு. இது இவர் மூலியமாக சொல்ல வச்சிருக்காரு வந்து உணர்ந்தாங்க சார். சூப்பர் சார், சூப்பர். நானும் கூட முடிஞ்சா வந்துடுறேன் சார் அமாவாசை. நான் இந்த செப்டம்பர் செலவைக்கமாக போங்க சார். எதிராக ஒரு அமாவாசை சூஸ் பண்ணி தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி போகணுங்க சார். நிச்சயமாக. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியாகிடுச்சு. நம்மளுக்கு வந்து டிரைவராக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் முழுக்கும் நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆனதுனால இப்போ கொஞ்சம் நம்ம தைரியமாகவே போகலாம். நிச்சயமா. அப்போ இந்த அமாவாசை அன்னைக்கு சிவபெருமான் வந்து முருகரை பார்க்க வராருன்னா அப்போ பார்த்துங்க சார், ஏற்கனவே அவர் கோச்சிக்கிட்டு தான் வந்திருக்காரு. இது சுழற்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது சார். இந்த விஷயம் சிவபெருமான் வர்றது வந்து இவர் வாயால் சொல்ல வைக்கிறார் பாருங்க, இயற்கை. அது எவ்வளோ பெரிய விஷயங்க சார். அவர் பேர் வந்து ஜெகதீஷ். அந்த ஜெகதீஷ் பேரை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஞாபகம் இருக்குங்களா? தெரியும் சார். ஜெகதீஷ்ன்ற பேர் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான பேருங்க சார். யூனிவர்ஸில் கனெக்ட் ஆனவங்க நிறைய விஷயத்தை வந்து டெலிவரி பண்ணுறது ஜெகதீஷ்ன்ற பேர் மூலமாக யூனிவர்ஸ் பண்ணுன்றது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் நேர்காணலே சொல்லியிருக்கேன். நான் உணர்ந்த விஷயம், நான் இந்த சாமி எல்லாம் சொல்லி முடிச்சுன்னா ஐயா அவங்க பேர் தான் நான் கேட்டேன். ஏதோ ஒன்று சொன்னார், ஜெகதீஷ்ன்னு சொல்லி சொன்னார் அவர். சூப்பர் சார். ஸோ இந்த ஒட்டுமொத்த பாண்டவ கோழி பயணமும் இதுக்கு தான். அப்போது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒன்று கேட்குறேன், கேதார்நாத்தில் எனக்கு நாகாசாது தொடர்ந்து வந்தாங்க, மகாவதார் பாபாஜி நாகாசாதை தொடர்ந்து வந்தாங்க, என்னை சுற்றி நாகாசாதுகள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இங்கே நான் பாண்டவ கோயிலுக்கு மேலே வரப்போ எங்கே பார்த்தாலும் என்னை பாம்பு பார்த்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பாம்பு சக்தி வந்துகிட்டே இருக்குன்னா அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பெண் பாம்பு சக்திகள் வந்து மிகப்பெரிய வீரியமாக இருக்காங்க சார். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பெண் பாம்பு சக்திகள் வந்து பெருசாக இருக்காங்க. நாகினி வடிவாகவும்
அந்த நாகம் சம்மந்தப்பட்ட இது வந்து எல்லா இடத்துலையும் நம்மளை வாட்ச் பண்ண அவங்க அனுமதிச்சாதான் நீங்கள் இந்த இது மேலே ஏறி வர முடியுன்றார். அந்த கீழே எல்லை இருக்குல்ல, அந்த கீழே தோழில் அந்த எல்லையில் நீங்கள் கால் வைக்கினாலே இங்கே நாகம் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா ஏறி வர முடியுன்னார். இங்கே நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு நாகம் அனுமதி கொடுத்தனா தான் நாகசக்தி அனுமதி கொடுத்தா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னார். இங்கே அந்த பாம்பு கண் கூட உணர்ந்தாங்க சார். ஒரு காட்டில் ஏதாவது ஒரு சின்ன சவுண்டாவது வரணும்ல, ஒரு சவுண்டு வரலைங்க சார். பாம்பு கத்துற அந்த காற்று மட்டும் உசு உசுன்னு கேட்டு நம்மளை எல்லாமே வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த 1001 கார்த்தி போகிறப்போ பார்த்தா எல்லாரும் அவரே பார்த்துட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கலாம். அந்த ஒரு ஃபீல் வந்து அங்கே எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, ஆனால் நம்ம கண்ணுக்கு யாருமே தெரியல. அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவர் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்தினார். ஆமாம், இந்த இடத்துல நாகசக்தி வந்து அதிகமாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நாகசக்தி இங்கே இருக்குது அப்படின்னாரு சார். சூப்பர் சூப்பர் சார். அப்புறம் அங்கே கொண்டு ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்க போகலான்னு சொன்னப்போ தான் மகாவதார பாபாஜி தவம் பண்ண இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க சார். பல காலமாகவும் பல யுகங்களாகவும் திரும்ப திரும்ப மகாவதார பாபாஜி பிறப்பெடுத்து ஒரு இடத்துல தவம் பண்ணார் சார். அந்த இடம் அப்படியே தெளிவாக இருக்குது. அவ்வளோ பெரிய மலை உச்சியில் சமமான ஒரு கல் இருக்குது. அந்த கல் மேலே தவம் பண்ண தான் சொன்னாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னே ஆதிசங்கரர் வழிபட்ட சிவலிங்கம் இந்த இடத்துல இருந்து அவங்க கைலாயத்துக்கு போனாங்கன்றதுக்கு உண்டான ஒரு வழியும் அந்த இடத்துல இருக்குது சார். எல்லா பயணத்தையும் முடிச்சுட்டு கீழே இறங்கணுன்னு தான் இந்த கமல் சார்ந்த ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஸோ கமலுக்கும் ஏதோ ஒரு ரெவன்யூ வர மாதிரி இருக்கும் நம்மளால், ப்ளஸ்ஸு இந்த மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் மகாவதார பாபாஜியை வந்து பார்க்குறது ஒரு புண்ணியத்துக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருப்போம்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணி அது காணாமல் போயிடுச்சு. முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து பயணம் சார். இதுதான் இன்னும் வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பாதாள புவனேஸ்வரை தேடி பயணம். இந்த காணொலி எனக்கு இந்த இடமே எனக்கு எப்படி தெரிய வருதுனாங்க சார், முருகர் உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணியிருக்கான்றது இப்போ நிறைய பேர் உணர்றாங்க சார். இன்னைக்கு காலையில் கூட நான் குஜராத்தில் வந்து முருகரோட வழிபாடு இருக்குது, சேவலோட இருக்காருன்னு சொல்லி பதிவு பண்ணேன் சார். இந்தியா மட்டும் இல்லை சார், உலகத்துக்கான தலைவன் முருகர், உலகம் ஃபுல்லாக முருகர் பயணம் பண்ணியிருக்காருன்றப்போ கந்த புராணத்தில் 2 விதமான கந்த புராணம் சார். ஸ்கந்த புராணம் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் கச்சியப்ப சிவாச்சாரியர். இது எல்லாத்துலேயுமே இந்த பாதாள லோகம் நாகலோகம் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. முருக சக்தி கலியுகத்தில் நாக வடிவில் மிகப்பெரிய செயல்பட்டே இருக்குது. அப்போது இது இந்த விஷயம் தேடி பார்க்கும்போது டிஸ்கவரி சேனலில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்காங்க சார். இப்பயும் இருக்குது, நிறைய பேர் முடிஞ்சால் பாருங்கள் மக்களே. லெஜண்ட் சிவான்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க சார். அந்த லெஜண்ட் சிவாவில் இமயமலை டு கன்னியாகுமரி வரைக்கும் வராங்க சார், சிவனை தேடின்ற ஒரு விஷயத்தில். இப்போ அதில் தான் கார்த்திகேயா முருகரை தேடின்னு ஒரு இதில் வந்து என்னை கூப்பிட்ருக்காங்க பேச. டிஸ்கவரி சேனலில் எனக்கு ஆங்கிலம் பேச வராதுங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் தெரிஞ்ச மொழியில் பேசுங்க, நான் ஆங்கிலம் போட்டுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரு கனெக்டிவிட்டி தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு இந்த பாதாள புவனேஸ்வரர் தேடி போகிறதுக்கு. ஆனால் நான் நாகலோகம் இமயமலையில் இருக்குன்ற மட்டும் ஊர்ஜிதப்படுத்திட்டேன். ஆனால் எங்கே இருக்குன்னு தேடும் போது நான் யதார்த்தமாக டிஸ்கவரி சேனலை பார்க்குறப்போ லெஜண்ட் சிவான்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமர் அதில் போகிறப்போ இந்த இடம் தான் அந்த இடம் கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டேன்னு ஊர்ஜிதப்படுத்தி எழுதி வச்சுக்கிட்டேன். எப்போது கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாடி. நீங்கள் போன பாதாள லோகம் தான் நாகலோகம் பாதாளம்னு இப்படி பல பேர் இருக்குது சார். 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த கந்தபுராணம்ல சொல்லப்பட்ட பாதாள லோகத்தை பற்றி குறித்து வச்சுக்கிட்டேங்க சார். இந்த பாதாள புவனேஸ்வருக்கு போகணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 மாதமாக பிளான் சார். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நான் முரளின்னு சொல்ல இமயமலை ரிசர்ச்சர், அவர் அந்த இடத்துக்கு போயிருக்காருங்க சார். அவர் எனக்கு ஃபோட்டோ காமிக்கும் போது நான் சாதாரணமாக நினச்சிட்டேன், ஏதோ ஒரு குகைக்குள்ளேருந்து நின்று வெளியே வர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சிரமங்க சார். கிட்டத்தட்ட இந்த பாண்டவ கோழி முடிச்சுட்டு 1 மணிக்கு கிளம்புறோம், நைட்டு 11 மணிக்கு போய் சேர்றோம் சார். அதுதான் அங்கே பெரிய மைனஸ் சார். என்ன ரொம்ப தூரம் ரோடு வந்து இப்படி இருந்தால் சார் போயிடலாம் சார். நீங்கள் இப்படி வரீங்கல்ல, 11 மணிக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் போங்கிட்டு காலையில் ப்ரோக்ராமே பாதாள புவனேஸ்வரை பார்க்க போனேன்ட்டு அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல். அந்த ட்ராவலில் வந்து பல சோதனைகள் பல தடைகள் தான் தாண்டி போகிறப்போ சார் ஒரு இடத்துல கண் கூட தெய்வ சக்தி நம்மளை இயக்குதுன்றதை வந்து நான் மட்டும் கிடையாது சார், எனக்கு சுற்றி இருக்கிற எல்லோரும் ஒன்று தாங்க சார். ஒரு செல்வம் வண்டி ஓட்டு போகிறாருங்க சார், ரொம்ப குறுகலான பாதை. திடீர்னு ஒரு பறவை வந்து நிற்கிதுங்க சார். இவர் ஸ்லோ பண்ணுறாரு, அந்த பறவை பறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மெதுவாக பறக்குது, மெதுவாக பறந்து எங்கள் கார் முன்னாடி தான் நிற்கிறதே தவிர இவர் டக்குன்னு அதனால் ஏற்றியும் போக முடியாது. அந்த மாதிரி நிற்கிறப்போ நாங்கள் ஸ்லோ பண்ணி இந்த பறவை பறந்ததுக்கப்புறம் போகிறோம். ஒரு பெரிய லாரி வந்து திரும்புதுங்க சார். மேபி ஒருவேளை இந்த பறவை வரலைன்னா, இல்லை நாங்கள் போன ஸ்பீடில் அவர் ரொம்ப ஸ்பீடாக தான் போகிறாரு, கண்டிப்பாக ஏதோ ஒரு விபத்து ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருக்கும் சார். இங்கே எல்லாருமே ஸ்பீடாக தான் சார் போகிறாங்க, பயங்கர ஸ்பீடு. அவன் ஹார்னும் அடிக்கல, நாங்களும் ஹார்ன் அடிக்கல சார். அப்போ ஏதோ ஒரு அந்த சக்தி வந்து நம்மளை காப்பாற்றிருக்கின்ற அப்புறம் நான் இவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா தெய்வம் ஒரு வாட்டி தான் காப்பாற்றோம், நீங்கள் பாட்டு இதே மாதிரி ஸ்பீடில் அப்படி இப்படின்லாம் போகாமல் கொஞ்சம் அடக்கமாக நிதானமாக போங்க. கண் கூட பார்த்தீங்கல்ல அந்த பறவை வரலன்னா நம்ம போய் இடிச்சிருப்போன்னு நம்புறீங்கல்ல, இதான் தெய்வம் நம்மளை ஒரு அலர்ட் கொடுத்துருக்கு, நீங்கள் திரும்பவும் ரிஸ்க் எடுத்து போகக்கூடாதுக்கப்புறம் அவர் ரொம்ப பொறுமையாக போய் கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு போய் ரீச் ஆகிறோம் சார். நல்லா கேட்டுங்க சார், இங்கேருந்து 8 மணிக்கு கிளம்புறோம், 2:30 மணிக்கு ரீச் ஆகிறோம். எவ்வளோ நேரம் ட்ராவல் பாருங்கள், கிலோமீட்டர் கம்மி தான்,
போகிற நேரம் ரொம்ப தூரம், ஏன்னா ஃபுல் மலை பாதைங்க அது. இப்படியே சுற்றி சுற்றி இந்த மலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மலை தாண்டி போகிறோங்க சார். போய் நின்ட்டோம் சார். நான் போன உடனே அந்த வீடியோவில் பார்த்த இடம்லாம் தெரியுதான்னு பார்க்குறேன், தெரிஞ்சிருச்சு. போன உடனே எல்லாம் நான் ஆல்ரெடி அரசு அனுமதி பெற்று தான் நம்ம போகிறோம். ரவிசங்கர் சாரோட அவர்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ப்ளஸ் அங்கே ப்ரோட்டோகால் சைட்லேயும் சொன்னதுக்கப்போ உள்ளே வந்து ஃபோன் அலௌடு கிடையாதுங்க சார். ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் போனதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஃபோன் அலௌடு இல்லைன்ட்டு. ஃபோன் அலௌடு இல்லையே, அதை மீறி தான் நான் 2-3 ஃபோட்டோ அவங்ககிட்ட அனுமதி வாங்கி எடுத்தேன். அப்போ இந்த நான் எடுத்த ஒரு சில ஃபோட்டோ கூட அவங்க அனுமதி வாங்கி தான் எடுக்கிறாங்க சார். போனால் சின்ன ஒரு சந்துமாக இருக்குங்க சார், இவ்வளோதான். டோக்கன்லாம் வாங்கிட்டாங்க சார். வாங்கினேன்னா இங்கேருந்து சொல்கிறோம், எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். நான் ஆல்ரெடி முன்னாடி டிவிலலாம் பார்த்துருக்கலாம் சார். இந்த யூடியூப்லலாம் பாதாள புவனேஸ்வரை பற்றி 1-2 வீடியோ மட்டும் தான் தமிழில் இருக்குங்க சார். மற்ற ஹிந்தியில் நிறைய இருக்குது. அப்போது நான் வந்து சென்னையில் ஒரு டார்ச் லைட் வாங்குறேங்க சார். ஏன்னா அடியில் போகிறோம், அப்போ டார்ச் லைட் தேவைப்படுது. அந்த டார்ச் லைட் வந்து எனக்கு ஒரு நண்பர் மூலியமாக கிடையாது சார். அந்த ஆர்மியில் யூஸ் பண்ணுற டார்ச் லைட். முதலே சொல்லியிருக்கீங்க சார், நம்ம மலைக்கு போனப்போ கொண்டு போயிருந்தீங்கல்ல, நைட்டு நீங்கள் 2 பேரும் போய். அப்போது டார்ச் லைட் வாங்கினல சார். அந்த 2 பர்பஸ்க்காக வந்தது. ஒன்று, கார்த்திக் சாமி கோயிலில் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த டார்ச் யூஸ் ஆகும். ப்ளஸ் பாதாள புவனேஸ்வர் கோயிலில் போனப்போ நம்மளுக்கு அந்த டார்ச் கம்பல்சரி வேணும். ஏன்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டார்ச் லைட் வாங்குறாங்க சார். அப்போ எங்களுக்கு ப்ரோட்டோகால் சொல்கிறதுனால ஒரு கைடு ஒருத்தங்களை எங்கள் கூட போட்டாங்க சார். அந்த கைடு பேர் வந்து லக்ஷ்மண் சார். எல்லாரையும் நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இறங்கிடுங்கன்றாங்க எங்களை. என்னோடய பெரிய பாடி எல்லோரும் பயப்படுறாங்க. அங்கே என் மொழி தெரியாதவங்க கூட என்னை பார்த்து இவ்வளோ ஆள் நீங்கள் எப்படிங்க போயிடுவீங்களான்னு என்னை பயமுறுத்துறாங்க. ஒரு பக்கம் என் உதவியாளர் சொல்கிறார், இல்லை சார் போயிடலாம் சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. பாஸ்கர் என்ன சொல்கிறாரு, சார் பாண்டவ கோழிக்கே போயிட்டு வந்துட்டாங்க சார், வாங்க சார் போகலான்னு தைரியம் சொல்கிறாங்க. ஆனால் நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன், முதல்ல நீங்கள் எல்லாம் போங்க, நான் நின்று இவங்க கீழேருந்து 150 பேர் உள்ளே அனுப்புகிறாங்க சார். அந்த 150 பேர் வெளியில் வர வரைக்கும் ஆளுங்களை ஹோல்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் உள்ளே போக முடியும், ஒவ்வொருத்தராக தான் போக முடியுங்க சார். அந்த ஒருத்தர் உள்ளே போயிட்டு வரதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அப்போ டைம் எவ்வளோ இடத்துக்கு பார்த்துங்க. அப்போ நான் வாசலில் நின்றுட்டு யார் எப்படி ஏறி வரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 15-20 பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருத்தங்க மேலே இடிச்சிக்கிட்டாங்க, இந்த இடத்துல இடிச்சிக்கிறாங்க, இங்கே இடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு சலனம் வருது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போய் தான் ஆகணுமா, போயிடுவோமா, ஒருவேளை அடியிலேயே மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இது என்ன ஆகும். ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சும்மா ஒரு இமயமலைக்கு போகிறப்பெல்லாம் வந்து இதே மாதிரி பிரச்சனை சொல்லியிருந்தாலும் மக்கள் நம்பவும் மாட்டான். நீ எதுக்கு அங்கே போய் தேவையில்லாமல் மாட்டேன்னு தான் கேட்பான். அடுத்தது, உனக்கு எதுக்கு அங்கே போகணுன்ற, நீ ஒழுங்காக இங்கே இருக்க வேண்டியதானே, நீ போகிற மாட்டிக்கிறல, அப்புறம் எதுக்கு அதை வேறு சொல்கிறேன்னு சொல்லி கேட்பாங்கன்ட்டு நான் மனசை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சார். எல்லோரும் வரதையும் பார்க்குறேன். கிட்டத்தட்ட எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் அனுப்பதில் இருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி முதல்ல லக்ஷ்மண் இறங்குறாரு சார். உடனே பாஸ்கர் என்ன சொல்கிறார், இல்லை முதல்ல அவரோட அசிஸ்டண்ட் உள்ளே அனுப்புங்க, அவர் கொஞ்சம் ஜிம்பாடினால அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லி அவன் லக்ஷ்மணை யாரே வேணா நான் இருக்கேன், வாங்க சார், நீங்கள் நம்புறீங்கல்ல, அவன் ஹிந்தியில் சொல்லி நம்புறீங்கல்ல, வா நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லை ஆக்சிஜன் வேறு இல்லைன்றார். வாங்க சார் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி வாங்க சார்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு குனிஞ்சு இறங்குறேங்க சார். நல்லா கேளுங்க சார், ஒரு இடத்துல மட்டும் எப்படி இருக்கும் படின்னா, இங்கே ஒரு கால் வச்சிங்கன்னா 2 அடி கீழே தான் இன்னொரு கால் வைக்கணும் சார். என் ஃபேண்டெல்லாம் கிழிஞ்சிருச்சு, ஃபுல்லாக மாட்டிக்கிட்டே அந்த கல்லெல்லாம் மாட்டிக்கிட்டு சார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சார். இல்லை யாராக இருந்தாலும் மாட்டிப்பாங்க சார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஜர்க் ஆவாங்க சார். அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி நான் பயந்து நிற்கிறேன். இல்லை நான் மேலேயே போயிடுறேன், வேணாம் இவங்க எல்லாம் பார்த்துட்டு வரட்டுறப்போ, இல்லை சார் வாங்க சார் நான் கூப்பிட்டு போகிறேன் சார், தோ தான் இருக்குது. அவன் சூப்பராக நான் கூப்பிட்டு போனார் சார். தோ தான் இருக்குது இந்த படத்தில் தீரன் அதிகாரம்ல 2 கிலோமீட்டர்வாங்களா, அந்த மாதிரி கிட்ட வந்துட்டவான்னு சொல்லி அந்த 2 அடி படிக்கட்டுலேருந்து இறங்கி போன உடனேங்க சார், சரி ஓகே ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க சார். இயற்கையாகவே ஒரு கல்லில் ஓமுன்னு இருக்குங்க சார். இயற்கையாக சார், எந்த சிற்பியும் வடிக்கலை, யாரும் ஆணியை வச்சு வரையலை, யாரும் வந்து அதை சிற்பி மாதிரி உளியை வச்சு செதுக்கலை. இயற்கையாகவே ஓமுன்ற வடிவம் அந்த கல்லில் இருக்குது சார். முருகா அதை பார்த்த உடனே தான் சார் எனக்கு தைரியமாக வந்துச்சு. அப்படியே அந்த ஓமுக்கு மேலே நரசிம்மரோட முகம் சார். சார் இயற்கையான நரசிம்மர் முகம் சார். நல்லா கேளுங்க சார், நீங்கள் ஒரு சிலைனா ஒரு கண்ணு காதாக இருக்கும் சார், இயற்கையாக நரசிம்மரோட முகம் அப்படியே இருக்குது சார். இதில் கையை வைன்றான் சார். நல்லா கேளுங்க சார், இதில் கையை வச்சுட்டு காலை அங்கே வை, கீழே மட்டும் பார்த்துறாதான்றான். நீ கீழே பார்த்தா பயந்துருவ, கீழே பார்க்காத, இந்த காலை வச்சுக்கின்னு என்னை நல்லா தாங்கி பிடிச்சிட்டா அப்படிங்க சார். உண்மையிலே வந்து அந்த லக்ஷ்மணுக்கு நான் ஒரு பெரிய விஷயம் பண்ண, அது முடியும் போது சொல்கிறேன் பாருங்க, இங்கே கையை வச்சுக்கிட்டு இங்கே காலை கீழே பார்க்காம இறங்க அப்படின்றான் சார். இறங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல இவ்வளோ தான் சார் வழியே, இதில் நீங்கள் வந்து படுத்துட்டு இப்படி தான் போகணும். மேலே போனால் தலை இடிக்கும், கீழே போனால் பாருங்கள். இந்த இப்போ இவ்வளோ நேரம் இல்லாத படப்படப்பு வந்து இந்த பாதாள புவனேஸ்வரை பற்றி பேசும்போது எனக்கு அந்த படப்படப்பு. ஆக்சுவலாக வந்து ஏன் இந்த பதட்டம் தண்ணி குடிக்கணும்னு சொன்னாங்க சார், ஒரு உண்மை சம்பவம் சார். இந்த பாதாள புவனேஸ்வர் பாதாளத்துக்குள்ளே போயிட்டு
ஜடாமுடி ஃபோட்டோ வந்து என்னோடய அசிஸ்டன்ட் வந்து எடுத்துட்டாருங்க சார். ஃபோன் அலௌடில், ஆனால் எங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணாங்க. ஒரு சில அனுமதி பெற்று அந்த ஃபோட்டோ வாங்கணும்லங்க சார். இந்த ஜடாமுடி ஃபோட்டோவை வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு டைப் பண்ணுறேங்க சார். இதுதான் சிவபெருமான் ஜடாமுடி போட்டு எல்லாம் டைப் பண்ணி ஒரு சைடில் ஒரு ஃபோன் வருதுங்க சார். வந்ததுக்கப்புறம் அந்த போஸ்ட்டே காணும் சார். நான் போட்ட லெட்டர்ஸும் போயிடுச்சு, அந்த போஸ்ட்டும் போயிடுச்சு. அப்போ நான் அலர்ட் ஆகிறேன், ரைட்டு இப்போ அது சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்ட்டு. இப்படித்தான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாதாள பொண்ணு சம்மந்தமாக ஒரு காணொலி போட்டிருப்போம் பாருங்க, கொகை கடையில். இதெல்லாம் நான் வந்ததுக்கப்புறம் அவர் நீலம் பண்டாரி அவர் மூலமாக எடுத்து அமைச்ச வீடியோ. அதுக்கு நான் தமிழ் குரல் பதிவு போடுறப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் தடங்களும், ஒவ்வொரு வாட்டியும் மிகப்பெரிய தடையும் ஒரு சோதனைக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ போஸ்ட் ஆச்சு சார். அதோட தொடர்ச்சி தான் இப்போ நான் பேசும்போது இவ்வளோ நேரம் நான் நல்லா பேசுனேன்னா, ஆனால் அது சொல்லப்போ என்னால் படாவோட பாய் இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதுவே பயந்துட்டு ஒரு நிமிஷத்தில் நான் தான் நிப்பாட்டுங்க சொன்னேன். இந்த அது என்னவோ இந்த விஷயம் இப்படி தான் போய் சேரணும்னு இருக்கு போல இருக்குது சார். அப்போது இந்த ஓம் நரசிம்மரை பார்த்துறதுக்கப்புறம் கீழே இறங்குறோங்க சார். இறங்கும்போது நான் மூச்சு விட முடியல. லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறேன், மூச்சு விட முடியல என்னால், நான் தயவுசெய்து விடு, நான் மேலே போயிடுறேன். இங்கேருந்து கூப்பிட்றேன், யுவராஜ் என்னை வாங்க வந்து கூப்பிட்டு போங்கன்னு சங்கிலியை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கேன். என்னால் ஆக்சிஜன் இல்லை, எனக்கு மூச்சு நானாக கற்பனை பண்ணிக்கிட்டேன்னா இல்லை உண்மையிலேயே ஆக்சிஜன் இல்லைன்னு தெரியல, இல்லை மூச்சு விட முடியலங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துருச்சு சார். அந்த இடம் வந்து இப்படி படுத்துக்கிட்டு முதல்ல தலை மட்டும் தான் உள்ளே போனோம். அதுக்கப்புறம் என் பாடி வந்துங்க சார், வயிறு பெரிய வயிறு, தொடை வந்து பெரிய சைஸு. நீங்கள் வந்து 100 கிலோ வெயிட் இருக்குன்னா எப்படி போய் எப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன்னு வச்சுங்க, என்னை காப்பாற்றுறது உங்களுக்கு கஷ்டம், காப்பாற்றுறது கஷ்டங்க சார். ஆனால் அந்த ஒரு மனசு ஒரே ஒரு தைரியம் சொல்லி இல்லை போயிடலாம். மேபி ஒரு வேளை சரி நம்ம கீழே இறங்கிட்டேன்னு வச்சுங்க, திரும்ப ஏறும் போது கஷ்டமாயிடுச்சுன்னா எப்படின்ற அந்த பயத்தில் தான் இல்லை போகிறேன்றேன். ஆனால் அந்த லக்ஷ்மணன் பாருங்கள் சார் பயப்படாதீங்க, கீழே ஆக்சிஜன் இருக்கு, வாங்க கீழே போனேன்னு ஆக்சிஜன் கிடச்சிருவாங்க, கீழே போனேன்னு உங்களுக்கு மாஸ்கில் நான் ஆக்சிஜன் தரேன், வாங்க பயப்படாதீங்கன்னு சொல்லியே எனக்கு தைரியம் கொடுத்து அந்த அந்த ரிஸ்க்கான ஒரு இடம் இருக்குல்ல சார். இந்த காணொலியை வந்து நான் மொத்த வீடியோவை நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக அந்த மொத்த வீடியோவும் நீ பேசுகிறப்ப ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை தனியாக போட்டாலும் சரி, இல்லை நீ பேசுகிறப்ப இதை முதல்ல போடுற சேனல்ன்ற பெருமை உங்களுக்கு தான், பக்தி இன்ஃபிட்டிக்கு தான் அந்த பெருமை இருக்கும். கண்டிப்பாக அது உங்களோட பக்திக்காக கிடைச்ச விஷயம் தான் இந்த பிரபஞ்சம் கொடுத்துன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து எனக்கு கீழே வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டாங்க சார். கீழே போனால் ஒரு கனவு மாதிரி அவ்வளோ பெரிய இடங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேர் நிற்கலாம் சார். அவ்வளோ பெரிய இடம், ஸ்பேஸு. என்னடா இது பாதாள லோகம்னாங்க, நம்ம சேனலில் யூடியூப்பில் பார்க்க முடியாது இவ்வளோ பெருசாக இல்லையேன்னு சொல்லி நான் தான் சொன்னேன் சார், நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லி. ஒன்றும் பயப்படாதீங்க சார், இது ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ஆக்சிஜன் சப்ளை இருக்குது, பயப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்போ நார்மலாக ஆகிடுச்சு. அவன் சொன்னால் தண்ணி மட்டும் குடிக்காதீங்க, இங்கே தண்ணி குடிக்காதுன்றப்போ அங்கே உள்ளே இறங்கணுன்னே சார் வாயில் நம்ம பேச புகை வருது. ஒரு -டிகிரி கிளைமேட்டில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பேசும்போது புகை வருது. அவ்வளோ குளுமையான ஒரு இடங்க சார். அந்த இடம் எப்படி இருக்குன்னா வெயில் காலத்தில் குளுமையாகவும் பனி காலத்தில் இதமாகவும் மாறிடுமாங்க சார். இப்போது இந்த பாதாள லோகம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க சார், கந்தபுராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, திரேதாயுகம், துவாபர யுகம், சத்தியுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களை ஒரு யுகத்தில் தெய்வம் மனிதர்களோட உறவாடுவோம். தெய்வங்களும் மனிதர்கள் பார்ப்பாங்க, தெய்வங்கள்கிட்ட பேசுவாங்க, தெய்வங்களும் மனிதர்களும் ஒன்றாவே வாழ்வாங்க, எல்லாருமே நல்லவர்களாக இருப்பாங்க. அங்கே சுயநலம் இருக்காது, எல்லோரும் பொதுநாளாக தான் இருப்பாங்க. அங்கே எதுக்கும் மதிப்பே கிடையாது, தெய்வத்துக்கு மட்டும்தான் மதிப்பு. அப்படி இருக்கும் போதுங்க சார், இந்த தேதாயுகம் தாண்டி அடுத்த யுகம் தான் ராமாயணம் நடக்குது, மகாபாரதம் நடக்குது. இந்த 2 காலகட்டம், இந்த 3 யுகங்களை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கலியுகம் ஆரம்பிக்குது. அப்போ கலியுகம் ஆரம்பிக்கிறப்போ கரெக்டாக தெய்வங்கள் சிவபெருமான், பார்வதி, எல்லா தெய்வமே, பிள்ளையார், முருகர், மகாவிஷ்ணு, இன்னும் 33 கோடி தெய்வங்கள், தேவர்கள், தேவதைகள், எல்லா சக்திகளுமே வந்து இந்த பாதாள லோகத்தில் அடங்கிடுவாங்களாங்க சார். உள்ளே வந்து அடங்கி அப்படியே அவங்க சிலையாக மாற நிற்பாங்களாங்க சார். இந்த நாகசக்தி பெரிய ரோல் பண்ணுதுன்னு சொன்னாங்க சார். அதில் இந்த ஆதிசேஷன் நீங்கள் வந்து 2 இடத்துல வந்து ஒரு அதிசயத்தை பார்க்கலாங்க சார். இந்த பாதாள லோகத்தில் ஒரு இடம் இருக்குங்க சார், அங்கே ஆதிசேஷன் அப்படியே கண் கூட நீங்கள் பாம்பு மேலே காட்டுவாங்க சார், பாம்போட பல்லு, அவரோட விஷம் இருந்த இடம் எல்லாம். சிவபெருமானுக்கு பாம்பு படைக்க இருந்திருக்கு சார், மகாவிஷ்ணுக்கு பாம்பு படைக்க இருந்திருக்கு சார். அதில் ஆந்திராவில் சுருட்டப்பள்ளின்னு ஒரு கோவில் இருக்குங்க சார், பிரதோஷம் அங்கே தான் உருவாச்சுங்க சார். அந்த இடத்துல பாம்பு மேலே சிவபெருமான் படுத்திருப்பார், இந்த பக்கம் ஸ்ரீரங்கத்தில் பாம்பு மேலே படுத்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கனெக்டிவ் இருப்பார் ஆதிசேஷன் சார். இந்த நாகம் தான் பெரிய ரோல் பண்ணுது இல்லை. அப்போது இந்த நாகம் மட்டும் உயிரோடு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் சார்ங்க. அப்போது ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்போ நான் ஆல்ரெடி நாகலோகத்தை பற்றி தெரிஞ்ச பற்றி நான் அவர்கிட்ட கேட்குறேன். ஆமாம், இது எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் தொடர்பு தான். கந்த புராணத்தை வந்து இது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். கந்த புராணம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே எல்லா தெய்வங்களும் அடங்கினதுக்கப்புறம் உள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார், கற்பக விருட்ச மரம் இருக்குங்க சார். கற்பக விருட்ச மரம்னா நம்ம பார்க்கணும் சார், ஒரிஜினல் மரம் அங்கே இருக்குங்க சார். ஒரிஜினலாக இதுக்கு முன்னாடி இங்கே
எல்லா தெய்வங்களும் வந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, போயிருக்காங்க சார். இங்கேருந்து கைலாயத்துக்கு குகை இருக்குது, ராமேஸ்வரத்துக்கு குகை இருக்குது, அகத்தியர் வந்து போகிற இடம் இருக்குது, மகாவதார் பாபாஜி வந்ததுக்கு உண்டான இடம் இருக்குது, மகா காளேஸ்வர் வந்து உண்டான இடம் இருக்குது, ஆதிசங்கரர், ஜீசஸ், புத்தர் எல்லா ஞானிகளும் வந்திருக்காங்க சார். இந்த சொல்லி கரெக்டாக இந்த விஷயத்தை நானும் அவனை பேசி முடித்த உடனே எல்லோரும் என் பின்னாடி இருந்தவங்களாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்த உடனே கந்த புராணத்தில் இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்கன்றது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், இன்னொரு பெரிய அதிசயம் சார், இந்த இடம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்து ஆதிசங்கரர் மூலியமாக தான் வெளி உலகம் தெரிய வந்திருக்கு சார் கலியுகத்தில். அப்போ இது எல்லாமே 2 கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க சார். அப்போ லக்ஷ்மண் வந்து நீங்கள் ரெடியா எல்லோரும் எங்கள் டீம் அசம்பிள் ஆன அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார். முதல் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க சார். அந்த இடம் என்னன்னாங்க சார், ஆதிசேஷன் 5 தலை பாம்பு. அதை நான் வந்து மார்க்கெட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அது ரவுண்ட் போட்டு நீங்கள் காட்டினீங்கன்னா மக்களுக்கு 5 தலை பாம்புங்க சார் உள்ளே போகிறோம். இது உள்ள வழியாக வந்து தான் வாசுகின்ற ஒரு பெண் சக்தி, பெண் தெய்வம் வந்து போனாங்க. யார் வந்தாலும் இந்த வழியாக தான், ஆதிசேஷன் வாய் வழியாக தான் போய் நீங்கள் பாதாள லோகத்துக்கு போகிறோம். அப்போது இந்த உள்ளே போனோடனே மேலே காட்டுறாங்க சார், உண்மையிலே பாம்போட பல் இயற்கையாக கல்லில் இருக்குங்க சார். இது யாரும் வடித்ததே கிடையாது சார், சிற்பி வடிச்சே கிடையாது சார். ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இடம் மட்டும்தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட இடம். அது கூட என்னென்னா சிவனோட ஜடாமுடியிலிருந்து ஒரு தீர்த்தம் கொட்டுதுங்க சார். அது கீழே ஒரு தொட்டி இருக்குது சார். அந்த தொட்டி மட்டும் தான் மனிதன் உருவாக்குனது. அதுவே 4500 வருஷம்ன்றான். அந்த 4500 வருஷத்துக்கு உண்டான எவிடன்ஸ் கூட அந்த கல் மூலயமா கண்டுபிடிச்சா தவிர மற்ற அங்கே இருக்கிற எந்த சிற்பத்துக்கும் வயசும் கிடையாது, உருவமும் கிடையாது, யார் உருவாக்குறான்ற மெத்தடும் கிடையாதுங்க சார். ஒரு சிலை உருவாக்குனதுக்கு உண்டான எவிடன்ஸே கிடையாதுங்க சார். அப்படியே அந்த அது பேர் என்ன சரி, அப்படியே அந்த ஆதிசேஷன் வழியாக போய் வெளில வரோங்க சார். வெளில வந்தோடனே பாம்போட தோல் எப்படி சார் இருக்கும், பாம்போட முதுகு, இந்த பாம்போட முதுகு மேலே தான் சார் அங்கே நடந்தே போகிறோம். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இதுதான் நீங்கள் பாம்போட முதுகு. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, பாம்பு முதுகு மேலே நடக்கிறோமே பாவம் இல்லையான்ட்டு. நீ இருக்கிறதே பாம்பு வாய்க்குள்ளே தான்றான். நீ அங்கே வந்ததே பாம்பு வாய்க்குள்ளே தான், பாம்பு வாய்க்குள்ளே தான் நம்ம போகிறோமே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு அங்கேயே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஒரு 3 வழி பிரியுதுங்க சார். நாங்கள் போனது தர்ம வழிங்க சார். இந்த பக்கம் பாவ வழி, இந்த பக்கம் புண்ணிய வழி. ராவணன் மறைவுக்கு அப்புறம் அந்த பாவத்தோட வழி வந்து மூடிடுதுங்க சார். அந்த 3 இடத்த காட்டுறாங்க சார். இது அதனால தெரியுது குகையாக இருந்தது, ஒரு இயற்கையாக கல் வந்து 3 நம்பர் இருக்குங்க சார். இந்த பக்கம் ராமர் முடிஞ்சு, இந்த ராமாயணம் முடிஞ்சு அவர் தன்னோட கைலாயத்தை நோக்கி போகிறப்போ அந்த புண்ணிய வழி மூடப்பட்டிருதுங்க சார். இப்போ கலியுகத்தில் தர்ம வழி மட்டும்தான் இருக்குது. திரும்ப உலகம் அழிஞ்சு திரும்ப உலகம் 100 உலகம் வரப்போ இந்த 2 கதவும் திறக்கும். திரும்ப அதே இதெல்லாம் சுழற்சியாக நடந்துகிட்டே இருக்குங்க சார். ராமாயணம், மகாபாரதம் இன்னும் எக்கச்சக்க சமம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது வரும். அப்போ அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் நிற்க வைக்கிறாங்க சார். அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விநாயகருக்கு நம்ம யானை தலையோட பார்க்குறாங்க சார். ஏன் அவருக்கு யானை தலை வந்துச்சுன்னா, பார்வதி தேவி குளிக்க போவாங்க, அவர் காவலுக்கு வச்சுட்டு போவாங்க. அப்போ சிவபெருமான வர விட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவரை தலைவர் அந்த சம்பவம் நடந்த இடம் அந்த இடம் தான் சார். அந்த லோகம் தான், பாதாள லோகம் தான். அந்த லோகத்தில் தான் இந்த சம்பவம் நடந்து அங்கே ஒரு இடம் சார், மனித உடல் அப்படியே இருக்குங்க சார். இது வந்து இதுவும் சிலை கிடையாது, யாரும் உருவாக்கினே கிடையாது சார். கண் கூட நான் பார்த்தவங்க சொல்கிறேங்க சார். மனித உடல் அப்படியே இருக்குங்க சார். மேலே வேஷ்டி போட்டு மூடி வச்சுருக்கேன் சார். ஓப்பன் பண்ணால்